வணக்கம் தமிழா. டிஎன்பிஎஸ்சி 50 நாட்கள் இலவச பயிற்சி தமிழா ஐஏஎஸ் அகாடமி தொடர்ந்து வழங்க இருக்கோம். பொது தமிழில் 100க்கு 100 பெறுவதற்கான வழிமுறைகளை வழங்குவதற்காக தான் இந்த நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம பகுப்பாய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய தேர்வு பார்த்தீங்கன்னா 23/6/2012 அன்று நடந்த இந்து சமய அறநிலையத்துறை தேர்வில் கேட்கப்பட்ட அரசியல் வினாக்கள். இது இஓ கிரேட் 1 இஓ கிரேட் 1 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 அப்படிங்கிற தேர்வு நடந்தது. அந்த தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழா ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அங்கே உள்ள நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் உள்ளே போகலாம். முதலாவதாக வினாயன் 1. பட்டியல் 1 கொடுக்கப்பட்ட சொற்களை பட்டியல் 2 உள்ள சொற்பொருளறிந்து கீழே கொடுக்கப்பட்ட குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. பொறுத்துக தான். பட்டியல் 1, பட்டியல் 2, சொல் பொருள். ஓகேங்களா? அப்போ வினா எப்பயுமே நம்ம வினா கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வினா எப்படி கொடுத்துருக்காங்க, சரியான விடையா தவறான விடையா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ இது பொறுத்துக்கப்பட்டதான் கொடுத்துருக்காங்க. அறிஞ்சொல் பொருள் தான் கேட்டிருக்காங்க. சோமன், இந்த சோமன் என்ற சொல் தரக்கூடிய பொருள் என்னன்னா சந்திரன். என்னது? சோமன் எங்க இருக்கு? ஏ ஆப்ஷன்லயும் இருக்கு, சி ஆப்ஷன்லயும் இருக்கு. அடுத்து காணம் அப்படின்னா என்னன்னா, காணம் என்பது பொன். பண்டைய தமிழகத்துல நாணயத்தினுடைய ஒரு சிறிய அளவை கூறுதான் என்னது? காணம். பதிற்றுப்பத்துல 6ஆம் பத்துல ஆடு கோப்பாட்டு சேரலாதன் அந்த பாட்டுடைய தலைவனா வரக்கூடிய அந்த சேர மன்னன், அவரை பற்றி பாடிய காக்கை பாடினியாருக்கும் நச்சலையாருக்கும் 100,000 காணம் பரிசளித்தான் என்பது பதிற்றுப்பத்தில் கூறப்படுவாங்க. 100,000 காணம் என்பது பண்டைய தமிழகத்துல தங்கத்து அந்த நாணய அளவை முறையில ஒரு மிகச்சிறிய அளவை கூறுதான் காணம். அப்ப காணம் என்பது என்னது? பொன். அடுத்து முனிவு. முனிவு என்பது என்னன்னா சினம். அப்ப பாத்தீங்கன்னா சோமன் அப்படின்னா சந்திரன், காணம் பொன், முனிவு அப்படின்னா சினம், விழுப்பம் என்பது பெருமை. ஓகேங்களா? அப்ப என்ன வருது? ஆப்ஷன் சோமன் சந்திரன், காணம் பொன். அப்ப இதுதான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. சோமன் அப்படின்னா சந்திரன், காணம் பொன், முனிவு சினம், விழுப்பம் பெருமை. இல்ல காணம் அதுல 2 சொல்லு நான் வரும்போது அதை நம்ம என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா, காணம் காணம் அப்படின்னா காடு அப்படின்னு சொல்லிக்கலாம். 3 சொல்லி நான் வரும்போது என்ன சொல்றோம்? பொன். 100,000 பொன் பரிசளித்தான் ஆடு கோப்பாட் சேலான் 6ஆம் பத்துல வரக்கூடிய அந்த சேர மன்னன் யாருக்கு? பாடிய புலவர்கள் காக்கை பாடினியாருக்கும் நச்சல்லையாருக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த காணம் என்பது பொன் அப்படிங்கிற பொருளை தருகிறது. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? எப்பயுமே பொறுத்துக்கல 1 அல்லது 2 தெரிவுகள் நம்ம தேர்வு பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஈஸியா விடைகள் நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்ததாக அதே போல வினாதான். பட்டியல் 1 உள்ள நூல்களை பற்றி 2 உள்ள நூல் ஆசிரியரிடம் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்ட குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் 1, பட்டியல் 2. பட்டியல் 1 என்னது? நூல். பட்டியல் 2 அந்த நூலை எழுதி ஆசிரியர்கள் மாறி மாத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம சரியான விடையை தேர்வு செய்யணும். முதலாவதாக குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டினுடைய ஆசிரியர்னா, குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னா கபிலர் தான். அப்ப எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. ஓகேங்களா? குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் யாரு? கபிலர். மித்த எங்கேயுமே இந்த ஆவணம் இல்லை. அப்ப ஆன்சர் செலக்ட் பண்ண ஆப்ஷன் ஏ தான். குறிஞ்சி பாட்டு பாடியவர் 10 பாட்டுல ஒன்னான குறிஞ்சி பாட்டு. குறிஞ்சி பாட்டு வல்லவர் யாரு? கபிலர். குறிஞ்சி பாட்டு அப்படின்னு என்னன்னா, ஆரிய மன்னன் பிரகதத்தனுக்கு ஒழுக்கத்தை கற்பிப்பதற்காக கபிலர் பாடிய பாடல் குறிஞ்சி பாட்டு. தமிழுடைய அக ஒழுக்கமே சிறந்தது என்று ஆரிய மன்னனுக்கு தமிழ் கற்பித்தலுக்கான பொருட்டு பாடிய பாடல் தான் குறிஞ்சி பாட்டு. ஆரியவன பேர் என்னது? பிரகதத்தன். ஆரியவன பேரு பிரகதத்தன். அடுத்து முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டினுடைய ஆசிரியர் நப்பூதனார். முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களிலே மிக சிறிய நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமே 103 அடிகளை உடைய அடி வரையறையிலே மிகச்சிறிய மிக குறைவான அடிகளை கொண்ட நூல் 10 பாட்டுல முல்லைப்பாட்டு. ஆசிரியர் நப்பூதனார். அடுத்து பட்டினப்பாலை. பட்டினப்பாலை நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடிகளூர் ஊர்த்திரங்கண்ணனார். பட்டினப்பாலைக்கு ஆசிரியர் கடிகளூர் ஊர்த்திரங்கண்ணனார்.
அடுத்ததாக நெடுநல் வாடை ஆசிரியர் நக்கீரர். மொத்தம் 10 பாட்டில் பார்த்தீங்கன்னா 10 நூல்கள் இருக்கு. மொத்தமே 10 பாட்டில் 10 நூல்கள் காணப்படுகிறது. ஆனால் பாடிய புலோட எண்ணிக்கை கேட்டாங்கன்னா எத்தனை? பாடிய புலவரோட எண்ணிக்கை வந்து கேட்டாங்கன்னா 8. ஏன் அப்படின்னா இதுல பட்டினப்பாளையையும் பெரும்பானாற்றுப்படையும் கடித உருத்திரங்கண்ணனார் தான் பாடியிருக்காரு. பட்டினப்பாளையையும் பெரும்பானாற்றுப்படையையும் பானாறு என்று அழைக்கப்படக்கூடிய பெரும்பானாற்றுப்படையும் கடித உருத்திரங்கண்ணனார் பாடியிருக்காரு. அதேபோல் நெடுநல்வாடையையும் 10 பாட்டு நூலர் காலத்தால் பிந்திய 10 பாட்டு நூலர் கடவுள் வாழ்த்தாக இருக்கக்கூடிய திருமுருகாற்றுப்படையையும் நக்கீரர் தான் இட்டிருக்காரு. நமக்கு ஓகேங்களா? அப்ப 10 பாட்டு நூல்களோட எண்ணிக்கை 10, மொத்த புலவோட எண்ணிக்கை எத்தனை? 8 தான். நக்கீரர் 2 நூல், கடித உருத்திரங்கண்ணனார் 2 நூல். நக்கீரர் இயற்றிய 2 நூல் என்னது? திருமுருகாற்றுப்படை, நெடுநல்வாடை. கடித உருத்திரங்கண்ணனார் இயற்றிய 10 பாட்டு நூல்கள் 2, பட்டினப்பாலை, பெரும்பானாற்றுப்படை. இந்த திருமுருகாற்றுப்படைக்கு ஒரு சிறப்பு இருக்கு. காலத்தால் பிந்தையது 10 பாட்டில், ஆனால் திருமுருகாற்றுப்படையினுடைய கடவுள் வாழ்த்தாக 10 பாட்டோட கடவுள் வாழ்த்தாக திருமுருகாற்றுப்படையை தான் வச்சிருக்காங்க. இன்னொரு சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா, சைவ சமய 11ஆம் திருமுறையாக சேர்த்திருக்காங்க. சைவ சமயத்துல 11ஆம் திருமுறையிலும் இந்த திருமுருகாற்றுப்படை இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? அப்ப இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியானது. குறிஞ்சிப்பாட்டு கபிலர், முல்லைப்பாட்டு நப்பூதனார் 103 அடிகளை உடையது, பட்டினப்பாலை 500 அடிகளை உடையது, கடியூர் உருத்திரங்கண்ணனார். நெடுநல்வாடை மொத்தம் 188 அடிகள் தான். நெடுநல்வாடை மொத்தம் 188, குறிஞ்சிப்பாட்டு 261, பட்டினப்பாலை 500 அடிகளை உடையது. ஏவா 8 தொகையில அடி வரையறை கேட்பாங்க. 10 பாட்டு நூல் எத்தனை அடிகளை உடையது அப்படின்னு கேட்பாங்க. 10 பாட்டு நூல்களே மிக அதிகமான அடிகளை கொண்ட நூல் மதுரை காஞ்சி. மொத்தம் 782 அடிகள். அதில் மதுரையை பற்றி மட்டுமே ஒரு 354 அடிகள் பாடுறாங்க. மதுரை காஞ்சியை பெருகுவலை மதுரை காஞ்சி அப்படின்னு சிறப்பிக்கிறாங்க. அடுத்ததாக அதே போல பொறுத்துக்க தான் பட்டியல் 1, பட்டியல் 2. சொல் பொருள். களம். இந்த களம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. களம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா கப்பல். அப்ப ஆப்ஷன் ஈங்கிறது ஏவுலையும் இருக்கு, சியிலையும் இருக்கு. இதை பார்க்கலாம். அடுத்து களம் என்பது என்னங்க? களம் என்பதுன்னா இடம். அப்ப ஈ எங்க இருக்கு? ஆப்ஷன் சி தான். அப்ப இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். களம் என்பது கப்பல், களம் என்பது இடம், வலி என்பது என்னன்னா வலிமை. அடுத்து வலி என்பது என்னது? காற்று. அப்ப ஆப்ஷன் சி தான் சரி. ஓகேங்களா? நிறைய தெருவுகளை கேட்டிருக்காங்க. நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கப்பலுடைய வேறு பெயர்கள் என்னது, கப்பலுடைய வேறு பெயர் என்னது, அதே போல கடலுடைய வேறு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கப்பலுக்கு வேற என்னென்ன பெயர்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா களம். கப்பலுக்கு வேறு என்ன கேட்பாங்க? பொருந்தாது எது, கொடுக்கப்பட்டது தவறானது எது, இது மாதிரி டைரக்டாவும் கேட்கலாம், பொறுத்தும் கேட்காம. கப்பலுக்கு வேற என்னென்ன பெயர்கள் இருக்கு? களம், கட்டுமரம், களம், கட்டுமரம், நாவாய், தோணி, மிதவை, ஓடம், தெப்பம், வங்கம், அம்பி, திமில், புனை, படகு. அப்ப கப்பலுக்கு என்னென்ன பெயர்கள் இருக்கு? களம், கட்டுமரம், நாவாய், தோணி, மிதவை, ஓடம், தெப்பம், வங்கம், அம்பி, திமில், புனை, படகு. இதெல்லாம் கப்பலுடைய வேறு பெயர்கள். ஓகேங்களா? இப்போ சின்னதாக கப்பலாக சிறுசா இருந்தால் படகுன்னு சொல்றோம். இந்த பெரிய கப்பலாக இருந்தால் நாவாய். இது போல அந்த பண்டைய தமிழகத்தில் இந்த சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப கப்பலுடைய வேறு பெயர்கள் தொகை சொற்களை பொருந்தாத இந்த எல்லா பேரும் படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல தொடர்ந்து அடிக்கடி கேட்கக்கூடியதுல கடல் என்பதை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் கேட்கிறாங்க. கடல் என்பதை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் அப்படிங்கிறது கேட்காங்க. இதையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இது பழைய ஸ்கூல் புக்கில் தான் இருக்கு. புதிய சமைச்சர் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆற்றினுடைய அந்த பல்வேறு வடிவங்கள், நீர்நிலையுடைய பல்வேறு வடிவங்கள் இப்போ ரீசெண்ட் இப்போ புதிய சமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க. இப்ப கடலுக்கு என்னென்ன பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலி, ஆற்களி, ஆலி, ஆற்களி, பறவை, புணரி. புனை என்பது கப்பலுக்கான வேறு பெயர். புணரி என்பது கடல். அடுத்து முன்னீர், பௌவம், அலுவம், ஓதம், தெண்டிரை. இன்னும் நிறைய இருக்கு. நான் சில சொற்கள் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஆலி, ஆற்களி, பறவை, புணரி. பறவை என்பது ரகரம் பார்த்துக்கணும், எந்த ரகரம் இருக்கு. நீங்க பெரிய ரகரம் போட்டக்கூடாது, பறக்கக்கூடிய பறவையா மாறிடும். புணரி, முன்னீர், பௌவம், அலுவம், ஓதம், ஓதவனம்,
தென்னிறை நெடுநீர் இதெல்லாம் என்னது கடலை குறிக்கக்கூடிய வேறு சில சொற்கள். அதே போல களத்துக்கும் பார்த்துருக்கோம். இது தொடர்ந்து நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி குறியீட்டில் கொண்டு சரியான விடையை தந்தது. பட்டியல் 1 பட்டியல் 2. இப்போ கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்க பார்க்குற வாடுவான், போக்கி, இருந்து, நிற்றல். இந்த பக்கம் பார்க்கும்போது என்னன்னா அதற்கான அந்த வேர்ச்சொல் அடிச்சொல் பகுதி சொல்லாதான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப வாடுவான் என்ற வினை முற்றினுடைய வேர்ச்சொல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களை வாடுவான் அப்படின்னு என்னது வாடு. அப்ப ஈஸியாக நம்ம ஆன்சர் செலக்ட் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா. போக்கி அப்படின்னு என்னது போக்கு. எப்பயுமே அந்த வேர்ச்சொல் எப்படி ஒரு கட்டளை சொல்லாக இருக்க வேண்டும். வேர்ச்சொல் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு கட்டளை சொல்லாகத்தான் இருக்க வேண்டும். பகுபத உறுப்புல கண்ட பகுதியாக வரக்கூடியதும் எப்படி இருக்கும்? ஒரு கட்டளை சொல்லாகத்தான் இருக்கும். ஓகேங்களா. வாடுவான் என்ற சொல்லுல வேர்ச்சொல் எது? வாடு. போக்கி அப்படின்னா போக்கு. இருந்து அப்படின்னா இரு. நிற்றல் அப்படின்னா நில் அப்படின்னா சரியான வேர்ச்சொல். அப்ப என்னது? ஆப்ஷன் ஏதான். கொஸ்டின் எப்படி வேணும் கேட்பாங்க. எடுத்துக்காட்டா இருந்து என்ற வினை எச்சத்தினுடைய வேர்ச்சொல் எதுவும் கேட்கலாம். இல்லை இரு என்ற வேர்ச்சொல்லினுடைய வினை எச்சம் கேட்கலாம். இப்போ என்ன கொஸ்டின் நம்ம கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்றது போல ஆன்சர் நம்ம செலக்ட் பண்ணால் போதும். இதில் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் யோசிச்சாவே ஆன்சர் கிடைச்சிடும். பதட்டப்படாமல் அவசரப்படாமல் ஆன்சர் செலக்ட் பண்ணாவே போதும். தமிழில் 100க்கு 100 என்பது மிக எளிது. ஓகேங்களா. அடுத்து மீண்டும் ஒரு பொறுத்துக தான். நூலாசிரியர். இதில் பார்த்தீங்கன்னா 3 வினாக்கள் எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய இந்த 3 ஆப்ஷன்ஸ் பார்த்து எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய நூலாசிரியர் இருக்கு. ஒன்று மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கு. பார்க்கலாம். பழமொழி 400 ஆசிரியர்னா முன்துறை அறையனார். ஆப்ஷன் சியில இருக்கு, டியில இருக்கு. அடுத்து நன்னெறி ஆசிரியர்னா சிவப்பிரகாசர். அப்ப என்ன வரும்? ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. அப்ப பழமொழி ஆசிரியர் முன்துறை அறையனார், நன்னெறி சிவப்பிரகாசர். மீனாட்சி அம்மை குரம், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் யாரு? குமரகுருபரர். அடுத்து இந்த ஒன்று தான் வித்தியாசமான. இது நமக்கு தெரியலனாலும் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் 2 தெரிஞ்ச ஆன்சர் வந்துடுது. ஓகே. அப்போ இதை பார்த்துட்டு இந்த கொஸ்டினை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அப்போ பார்க்கணும். பொறுத்துக்களை 1 அல்லது 2 தெரிந்தாவே மேக்சிமம் ஆன்சர் வந்துடும். அப்போ மீனாட்சி அம்மை குரம் யாரு? குமரகுருபரர். குசேலோ பாக்கியானம் யாரு? வல்லூர் தேவராஜ பிள்ளை எழுதிய நூல் எழுது குசேலோ பாக்கியானம். ஓகேங்களா. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இலக்கியத்துக்குள்ளே போய் கேட்டிருக்காங்க. ஏன்னா சிலபஸ் அப்படிங்கிறதுனா சிலபஸ்க்குள்ளே தான் போய் கேட்பாங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லையே நம்ம சொல்லக்கூடாது. சிலபஸ் என்ன இருக்கோ அதில் தான் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. மேக்ஸிமம் இப்போ நடக்கக்கூடிய தேர்வுகளில் டிஎன்பிஎஸ்ல ஸ்கூல் புக்கில் தொடர்ந்து அதிகமான கொஸ்டின் கேட்கணும். ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சுக்கணும். ஒரு 90% மேலே ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும்தான் வருது. அதனால் அதை மட்டும் நல்லா படிச்சுக்கணும். சில இலக்கிய தகவல்களும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துக்கணும். ஓகேங்களா. அப்போ பழமொழி முன்துறை அறிஞர், நன்னெறி சிவபிரகாசர், மீனாட்சி அம்மை குரம், குமரகுருபரர், குசேல பாக்கியானம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லூர் தேவராஜ பிள்ளை. டி ஆப்ஷன் தான் சரியானது. இந்த குமரகுருபரை பார்த்தீங்கன்னா நிறைய நூல் எழுதியிருக்காரு. முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மீனாட்சி அம்மை குரம். அதே போல கலம்பகங்கள் நிறைய எழுதியிருக்காரு. கலம்பகம் என்பது 96 வகை சிற்று இலக்கியங்கள் ஒன்று. அகமும் புறமும் கலந்து வரக்கூடியது. பல வகை பாக்களையும் கலந்து வரக்கூடிய இலக்கியம் இந்த கலம்பகம் அப்படிங்கிற சிற்றிலக்கியம். இதுல பார்த்தீங்கன்னா இவர் எழுதியது மதுரை கலம்பகம், காசி கலம்பகம், கைலை கலம்பகம். சில புகழ்பெற்ற கலம்பகங்கள் இருக்கு. கலம்பகம் பாடுவதில் வல்லவர்கள் யாருன்னா யாரு? இரட்டையர்கள். கலம்பகம் பாடுவதில் வல்லவர்கள் யாரு? இரட்டையர்கள். இளஞ்சூரியர், முதுஞ்சூரியர். இவர் எழுதிய ஒரு கலம்பகம் என்ன பார்த்தீங்கன்னா திருவாமத்தூர் கலம்பகம். திருவாமத்தூர் கலம்பகம் பாடியது யாரு? இரட்டையர்கள். கலம்பகம் பாடு வல்லவர் யாரு? இரட்டையர்கள் தான். இளஞ்சூரியர், முதுஞ்சூரியர். இதுல திருக்காவலூர் கலம்பகம் யாரு? வீரமாமுனிவருடைய கலம்பகம் என்னது? திருக்காவலூர் கலம்பகம். சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும். நீங்க தான் படிக்கும்போது தெளிவா படிச்சுக்கணும். திருக்காவலூர் கலம்பகம். புரியுதுங்களா? அப்ப மதுரை கலம்பகம், காசி கலம்பகம், கைலை கலம்பகம் யாரு? குமரகுரு சகலகலாவளி மாலை, நீதிநெறி விளக்கம் யாரு? குமரகுருபரர் தான். இதே திருவாமத்தூர் கலம்பகம் இரட்டையர்னு சொல்லுவாங்க. திருக்காவலூர் கலம்பகம் வீரமாமுனிவர். ஓகே. அடுத்ததாக ராம அவதாரம் என்ற அடைமொழியால் குறிக்கக்கூடிய நூல் எதுன்னு கேட்கிறாங்க.
ராம அவதாரம் என்ற அடைமொழியால் குறிக்கக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் கம்பராமாயணம். ராமாயணத்துக்கு கம்பர் வைத்த பெயர், ராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் என்னதுன்னா ராம் அவதாரம் அப்படிங்கிற கொஸ்டினும் கேட்டுக்காங்க. ராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம அவதாரம். அப்ப ராம அவதாரம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் எது? கம்பராமாயணம். தமிழுக்கு கதி, தமிழுக்கு கதி என்று அழைக்கக்கூடிய நூலும் கேட்பாங்க. தமிழுக்கு கதி, தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படுவது கா என்பது கம்பராமாயணம், தி என்பது திருக்குறள். கா என்பது கம்பராமாயணம், தி என்பது திருக்குறள். இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படுவது கம்பராமாயணமும் திருக்குறளும். அப்ப தமிழுக்கு கதி என்று அழைக்கும் நூல்கள் கம்பராமாயணம், திருக்குறள் என்று சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க. தமிழுக்கு கதி என்று கம்பராமாயணம், திருக்குறள் என்று சொன்னவர் யாருன்னா திருமணம் செல்வ கேசவராயர். திருமண செல்வ கேசவராயர் அல்லது கேசவராய முதலியார். தமிழுக்கு கதி என்று கம்பராமாயணம் திருக்குறள் அழைக்கப்படுகிறது என்று கூறியவர் யாரு? திருமணம் செல்வ கேசவராயர் அல்லது திருமணம் செல்வ கேசவராய முதலியார், செல்வ கேசவராய முதலியார் அப்படிங்கிறதும் சொல்லலாம். அடுத்ததாக நாலடி நானூறு. நாலடி நானூறு என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் தான். 400 பாடலை கொண்ட நாலடியார். ஆசிரியர் சமண முனிவர்கள். 15 கீழ்கணக்கு நூல்களிலே திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நாலடியார் தான். திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்றது நாலடியார் தான். ஓகேங்களா? அகநானூருக்கு என்ன சிறப்பு பெயர் இருக்கு? அகம், அகப்பாட்டு, நெடுந்தொகை. அகம், அகப்பாட்டு, நெடுந்தொகை. புறநானூறு புறம், புறப்பாட்டு, புறம்பு நானூறு. பண்டைய தமிழருடைய வரலாற்று பெட்டகம், வாழ்வியல் சிந்தனை கருவூலம். பண்டைய தமிழருடைய வரலாற்று பெட்டகம், வாழ்வியல் சிந்தனை கருவூலம். இதெல்லாம் என்னது? புறநானூறுடைய சிறப்பு பெயர்கள். பண்டைய தமிழ் மக்களுடைய வாழ்வியல் சிந்தனை கருவூலம். பண்டைய தமிழ் வரலாற்று பெட்டகம் எது? புறநானூறு. புறம் எது? புறநானூறு. புறப்பாட்டு, புறம்பு நானூறு, புறநானூறு தான். அடுத்து நற்றிணை. நற்றிணை அப்படின்னா நல், நல் என்ற அடைமொழியால் அழைக்கக்கூடிய நூல் எது? நற்றிணை. 8 தொகை நூல்களிலே முதலாவதாக வைத்து எண்ணக்கூடிய நூல் எதுன்னு கேட்பாங்க. 8 தொகை நூல்களிலே முதலாவதாக வைத்து எண்ணக்கூடிய நூல் எது? நற்றிணை. இதை 8 தொகை நூல்களிலே முதலாவதாக தொகுக்கப்பட்ட நூல், தொகுத்த நூல் எது கேட்டாங்கன்னா அது குறுந்தொகை. நற்றிணைக்கு தொகுத்தவர் பெயர் தெரியாது, தொகுப்பித்தவர் பெயர் தான் தெரியும். பன்னாடு தந்த பாண்டியன், மாறன் வழுதி. அப்ப 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து எண்ணக்கூடிய நூல் நற்றிணை. 8 தொகை நூல் முதலாவது தொகுக்கப்பட்ட நூல் எதுனா குறுந்தொகை. நல்ல திணைகளின் ஒழுக்கலாறு அப்படின்னு சொல்றாங்க நற்றிணை. இதை நல்ல நல்ல என்ற அடைமொழியால் அழைக்கப்பட்டுள்ளது குறுந்தொகை. நல் அப்படின்னது நற்றிணை. ஓங்கு பரிபாடல், ஒத்த 18 ஓகேங்களா? இப்ப 18 இன்னொன்னு இருக்கு, இரும்பு கடலை. இப்ப ரீசெண்டா கேட்டிருந்தாங்க. இரும்பு கடலை என்ற அடைமொழியால் இல்லை என்ற பெயரால் அழைக்கக்கூடிய எதுனா 18. இரும்பு கடலை. ஏன் 18 இரும்பு கடலை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா 18 நூல் இருக்கக்கூடிய வாக்கியங்கள்ல வழக்கில்லாத பழஞ்சொற்கள் மிகுதியாக பயன்படுத்தியிருக்காங்க. 18 நூல்ல வழக்கத்திலே இல்லாத பழமையான சொற்கள் மிகுதியாக பயன்படுத்துறதுனால அந்த சொற்களை புரிந்து கொள்வதிலும் தெரிந்து கொள்வதிலும் ரொம்ப கடினமா இருந்திருக்கு. அதனால 18 நூல் இரும்பு கடலை என்று அழைக்கப்படுகிறது. ஓகே. அடுத்து திராவிட வேதம். திராவிட வேதம் என்று அழைக்கக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் 4000 திவ்ய பிரபந்தம். திராவிட வேதம் என்று அழைக்கக்கூடிய நூல் 4000 திவ்ய பிரபந்தம். வேறு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு ஆன்ற தமிழ்மறை, ஆன்ற தமிழ்மறை, திராவிட சாகரம் என்று அழைக்கப்படக்கூடியதும் 4000 திவ்ய பிரபந்தம். வைணவ பெரியவர்கள் 12 ஆழ்வார்களும் சேர்ந்து தொகுத்தது 4000 திவ்ய பிரபந்தம். உரை எழுதியவர், தொகுத்தவர் நாதமுனி. தொகுத்தவர் யாரு? நாதமுனி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. உரை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வாச்சான் பிள்ளை. 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு உரை எழுதியவர் யாரு? பெரிய வாச்சான் பிள்ளை. அங்க கேட்பாங்க, நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் சிலபஸ்ல இருக்குல்ல.
திராவிட வேதம், 4000 திவ்ய பிரபந்தம். வேற என்ன பெயர்கள் இருக்கு? ஆந்திர தமிழ்மறை என்றும் திராவிட சாகரம் என்றும் அழைக்கப்படக்கூடியது 4000 திவ்ய பிரபந்தம். 12 ஆழ்வார்கள் பாடிய நூலின் தொகுப்பு. தொகுத்தவர் நாதமுனி. 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு உரை எழுதியவர் பெரிய வச்சான் பிள்ளை. இந்த நாச்சியார் திருமொழி யாருடைய நூல்னு தெரியும்? யாரு? ஆண்டாள். திருப்பாவையையும் நாச்சியார் திருமொழியையும் பாடியவர் ஆண்டாள். திருவெம்பாவையாறு மாணிக்கவாசகர், திருவாசகம் மாணிக்கவாசகர். ஓகே. அடுத்ததாக தற்கால தமிழ் இலக்கியத்தினுடைய விடிவெள்ளி, தற்கால தமிழ் இலக்கியத்தினுடைய விடிவெள்ளி என்று புகழப்படக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான், பாரதியார். தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என புகழப்படுபவர் பாரதியார். பாரதியாரை சிந்துக்கு தந்தை, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மரபினா சொல்லி சிறப்பிச்சது யாருன்னா பாரதிதாசன். ஓகேங்களா? திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசு. இப்போ தற்கால தமிழ் இலக்கியத்து விடிவெள்ளி யாரு? பாரதியார். பாரதியாருக்கு மகாகவி அப்படிங்கிற பட்டம் கொடுத்தது யார் அப்படிங்கிறதும் நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. பாரதியாருக்கு மகாகவி அப்படிங்கிற பட்டம் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வா ரா அப்படின்னா வா ராமசாமி ஐயங்கார். சுருக்கமா வா ரா அப்படின்னு சொல்றாங்க. இதே பாரதியோட இயற்பெயர் சுப்பிரமணியன் தான். அந்த பாரதிங்கிற பட்டம் எங்க கொடுக்குறாங்க? எட்டயபுரம் அரசவையில தான் பாரதிங்கிற பட்டம் கொடுக்குறாங்க. இயற்பெயர் சுப்பிரமணியனுக்கு பாரதிங்கிற பட்டம் கொடுக்குறாங்க. பிறகு பாரதியாருக்கு மகாகவிங்கிற பட்டம் யார் கொடுக்குறா? வா ரா ராமசாமி ஐயங்கார். அடுத்து பாவேந்தர். பாவேந்தர் என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்கிறாங்க. பாவேந்தர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா சரியான ஆன்சர் பாரதிதாசன். பாரதிதாசன் வேற என்ன சிறப்பெயர்கள் இருக்கு? புரட்சி கவிஞர். பாரதிதாசன் என்ன சிறப்பெயர்கள் இருக்கு? புரட்சி கவிஞர். பாரதிதாசனை புரட்சி கவி என்று அழைத்தவர் யாருன்னு கேட்பாங்க. யாரு? அறிஞர் அண்ணா. பாரதிதாசனை புரட்சி கவிஞர் அழைத்தவர் யாரு? அறிஞர் அண்ணா. இதே பாரதிதாசனை தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்றும் அழைக்கப்படுகிறார். தமிழ்நாட்டினுடைய ரசூல் கம்சதேவ். ரசூல் கம்சதேவ் யாரு? அவருடைய கூற்றுகள் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு ரசூல் கம்சதேவ். ரசூல் கம்சதேவ் யார் அப்படின்னா இவர் முக்கியமான கூற்று சொல்லியிருக்காரு. நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன். நாளை என் தாய்மொழி சாகுமே ஆனால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று சொல்லியிருத்தவர் ரசூல் கம்சதேவ். பாருங்க, அவ்வளவு மொழிப்பற்று. நாளைக்கு மொழி இறந்துச்சுன்னா இன்னைக்கே இறந்துருவேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு ரசூல் கம்சதேவ். அப்ப அதே போல தமிழ் மொழி பற்றி யார்கிட்ட இருக்கு? பாரதிதாசன் இருக்கு. அதனால தமிழ்நாட்டோட ரசூல் கம்சதேவ் யாரு? பாரதிதாசன். வேற என்ன ரசூல் கம்சதேவ் சொல்றாரு பார்த்தீங்கன்னா தன்னுடைய இனத்தையும் மொழியையும் பாடாத கவிஞன், தன்னுடைய இனத்தையும் மொழியையும் பாடாத கவிஞன் வேறில்லாத மரம் கூடில்லாத பறவைன்னு சொல்றாரு. தன்னுடைய இனத்தையும் மொழியையும் பாடாத கவிஞன் எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருப்பாரு? ஒரு வேறில்லாத மரம் போலவும் கூடில பறவை போலவும் இருப்பாரு அப்படின்னு சொன்ன ஒரு ரசூல் கம்சதேவ் தான். அவருடைய கூட்டுகளும் நமக்கு நிறைய தெருவுகளை கேட்டிருக்காங்க. அதே போல தமிழ்நாட்டோட ரசூல் கம்சதேவ் யாருன்னா பாரதிதாசன். ஓகேங்களா? அடுத்ததாக பிரித்து எழுதுக. கரு நிறத்தரக்கியர். எப்பயுமே இந்த பிரித்து எழுதுல அந்த கொடுக்கப்பட்ட வினாவத்தை நல்லா தெளிவா ஸ்ட்ராங்கா படிக்கணும். அந்த வினாவை நீங்க ஸ்ட்ராங்கா படிச்சாதான் ஆப்ஷன் எப்படிங்க செலக்ட் பண்ணும். எத்தனை பிரிவுகள் இருக்கு அப்படிங்கிறத ஈஸியா பிரிக்க முடியும். ஃபர்ஸ்ட் என்னது? கரு நிறத்து அரக்கியர். கரு நிறத்தரக்கியர் சேர்த்து வச்சிருக்காங்க. அதை நம்ம என்ன சொல்றது? பிரித்து எழுதுக. கரு நிறத்து அரக்கியர். கரு என்பது என்னது? கருமை. நிறத்து அரக்கியர். ஓகேங்களா? இப்ப இது வருமா? வராது. கரு நிறத்து அரக்கியர். இப்ப கரு நிறத்த கருமை நிறம் அரக்கியர். அப்ப கருமை நிறத்து அரக்கியர். இதுதான் சரியான ஒரு பிரித்து எழுதுக. அடுத்து மீண்டும் ஒரு பிரித்து எழுதுக. வீடின தன்றரண். ஓகேங்களா? அப்ப எத்தனை இருக்கு? வீடினது அன்று அரண். வீடின தன்றரண். எப்பயுமே இந்த அந்த எழுத்துக்கு நல்லா பார்த்துக்கணும். தன் அரணா ததனா எப்படி கொடுத்துருக்காங்க. இங்க நீங்க தெளிவாக பார்த்தாதான் எழுத்துக்கள் எப்படி கரெக்டா இங்க பிரிச்சிருக்காங்க கரெக்டா பார்க்க முடியும். அப்ப வீடின தன்றரண் அப்படின்னா வீடினது அன்று அரண். இதை அப்படியே சேர்த்து எழுதினாலும் என்ன வந்துடும்? வீடின தன்றரண் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? வீடினது அன்று அரண். ஓகே. அடுத்ததாக மீண்டும் ஒரு பிரித்தெழுதுக. மை தடங்கன். மைத்தடங்கன். அப்ப எப்படி பிரிக்கலாம்? மை தட கண். ஓகே. இங்க எப்படின்னா இங்கு வராது. அப்ப அந்த விதியின் படிதான் இது புணரும். மைத்தடங்கன். இதுக்கு இனமான மெய் மை.
ககரத்துக்கு இனமான ககரம் இனமுகள் விதிப்படி வரும். மை தடங்கன், மை குட்டல் தட குட்டல் கண் தான் சரியானது. அடுத்ததாக மீண்டும் ஒரு பிரித்தெழுதுக. நடு விகந்தாம். நடு விகந்தாம் அப்படின்னது நடுவு இகந்து ஆம். நடுவு இகந்து ஆம். இதுதான் சரியானது. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் இதில் வராது. ஓகேங்களா? நடு விகந்தாம், நடுவு இகந்து குட்டல் ஆம். அடுத்ததாக மீண்டும் ஒரு பிரித்தெழுது. கடிந்தொரார். அவன் கடிந்தோரார் சொல்ல, கடிந்தொரார். ஓங்கிறது தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? அப்போ கடிந்து ஒரார், கடிந்தொரார். அவ்வளோதான். எங்க கடித்து இருக்கு வருமா? வராது. கடி இருக்கு. இங்க ஆறார் இருக்கு. அப்ப என்ன? கடிந்து கூட ஓரார், கடிந்தொரார். இதே நம்ம கடிந்து கூட ஓராறு போட்டாலும் நமக்கு வராது. ஓகேங்களா? அடுத்து எதிர்ச்சொல். அறிஞ்சொல் பொருட்களை எதிர்ச்சொல். வாலிய அப்படின்னு வாழுகன்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லலாம்? வாலிய என்னது? ஒளிய. இந்த ஒளிய இதெல்லாம் என்னது? சொல்லி செல்லப்படல இருக்கு. இது வராது. ஓகேங்களா? என்னது? ஒளிக. அதுதான் சரியானது. எதிர்ச்சொல். வாலியன வாழுக, ஒளிக. அடுத்தது நொய்மை. நொய்மை அப்படின்னு என்னன்னா லேசானது அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனால் இங்கே உண்மையோ வறுமையோ வளமையோ அதுக்கு பொருத்தமானதா இல்லை. அப்போ என்னது? நொய்மைனா திண்மை, திண்ணமா இருக்கு அப்படின்னு. நொய்மை என்னது? திண்மை. இது என்னது? எதிர்ச்சொல். அறிஞ்சொல் கேட்கல. நொய்மைக்கு எதிர்ச்சொல் என்னது? திண்மை. ஓகேங்களா? அடுத்ததாக நன்மை. இது நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், 2012ஆம் ஆண்டுகளில் கேட்கப்பட்ட பொதுத்தமிழ் வினாக்கள் பார்த்து மிக மிக எளிமையாக இருக்கும். இப்போ கேட்குற நீங்கள் 2022 குரூப் ஜென்ரல் தமிழ் பொதுத்தமிழ் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பூரா நூலாசிரியர் பாடல்கள் இப்படி தான் இருக்கும். இந்த எதிர்ச்சொல்லே பாருங்க, இந்த இலக்கணம் இப்படிங்கிறது ரொம்ப மிக மிக எளிமையாக கேட்டிருக்காங்க. நன்மைன்னு என்னது? ஈஸியாக சொல்லிடுவாங்க. இப்போ என்னது? தீமை. எப்பயுமே அறிஞ்சொல் எதிர்ச்சொல் கேட்கும் பொழுது அந்த எந்த எழுத்துல அந்த விகுதி முடியும் அதே போல எதிர்ச்சொல் இருக்காதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இல்லாத பட்சத்தில் அதுக்கு இணையான ஒன்றை தேர்வு செஞ்சுக்கலாம். இப்போ நன்மைக்கு இணையான எதிர்ச்சொல் என்னது? தீமை. அடுத்து மீண்டும் ஒரு எதிர்ச்சொல். மலர்தல். ஒரு பூ ஆனது மலருது. அப்ப மலருக்கு எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்? மலருக்கு எதிர்ச்சொன்னா இருக்கும் மலருது. அப்ப எதிர்ச்சொன்னாது விரிதலா? மலர்தல்னாலும் விரிதல் ஒண்ணுதான். நடத்தலா நோதல் என்னது? கூம்புதல். அப்ப பூ எப்படி இருக்கும்? இப்படி இருக்குன்னு வச்சு, இதுதான் கூம்புதல். மலர்ந்தாதான் இப்படி இருக்கும். அப்ப இதற்கு எதிரான எதிர்ச்சொல் என்னது? கூம்புதல் தான் சரியானது. ஓகே. அடுத்து நுண்மை. நுண்மை ரொம்ப நுண்மையா இருக்கு. அப்ப அதுக்கு எதிர்ச்சொல் என்னது? வெண்மையா? இது கலர். தன்மையா? தன்மைனா குளிர்ச்சி, சிறுமை, பெருமை. இது இல்லை. என்னது? பருமை. பருமை. நுண்மைக்கு சரியான எதிர்ச்சொல் என்னது? பருமை. அதுக்கு நொய்மைனா திண்மை எதிர்ச்சொல். நுண்மைக்கு பருமை தான் எதிர்ச்சொல். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டுபிடி. எப்பயும் பொருந்தா சொல் படிக்கும்போது நம்ம நிறைய தொகை சொற்கள் அடிப்படை நிறைய கண்ணன் தெரிஞ்சாதான் இது ஆன்சர் செலக்ட் பண்ணி. இல்லாட்டி எப்படி நம்ம கொடுத்துருக்காங்கிறே தெரியாத மாதிரி இருக்கும். ஆனா ஓரளவுக்கு நம்ம தமிழ் தெளிவா படிச்சாவே போதும். இந்த பொருந்தா சொல்லை கண்டுபிடிலாம். பொருந்தாதது தவறானதான் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, அவன், எவன், இவன், உவன். எந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்கன்னா சுட்டெழுத்து. அவன், இவன், உவன். அவன் சுட்டெழுத்து சொல்லு ஓகேங்களா? அப்ப இந்த எவன் அப்படிங்கிறது சுற்றெழுத்துல வராது. அப்ப அதுதான் பொருந்தாத சொல். ஓகேங்களா? மீண்டும் ஒரு பொருந்தாத சொல்லை கிடையாது. இனிப்பு, கசப்பு, புளிப்பு, இழிவரல். அப்ப நமக்கே தெரியுது இனிப்பு, கசப்பு, புளிப்பு எல்லாம் சுவைகள்ல வருது. அப்ப இழிவரல் சுவைகள். அப்ப இழிவர் எதுல வருது அப்படின்னு கேட்டேன்னா தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அந்த மெய்ப்பாடுகள் 8ல வருது. தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அந்த மெய்ப்பாடுகள் 8 யார் சொல்றா? மெய்ப்பாடு 8 தொல்காப்பியர். அதுல வரக்கூடியதுதான் என்னது? இழிவர். ஏன்னா இது ஏற்கனவே நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இந்த இழிவரை கேட்டிருந்தாங்க. என்னன்னது? நகை, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், உவகை, வெகுளி. அப்ப இந்த 8 மெய்ப்பாடுகள்ல ஒன்னா வரக்கூடியது என்னது? இழிவரல். நகை, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், உவகை. ஒவ்வொரு மெய்ப்பாடும் நிறைய பொருளை தரும். எடுத்துக்க நகை எடுத்துன்னு எல்லல், இளமை, அறியாமை, மடமை, அது போல அதுலயும் நம்ம டீட்டெயில்டா படிச்சுக்கணும். ஓகேங்களா? பொதுவா மெய்ப்பாடு தொல்காப்பியர் சொன்னது 8 தான். அதுல ஒன்னா வரும் இழிவரல். அப்ப மித்த சுவைகள் அது பொருந்தாதது. மெய்ப்பாடுகள் தான் அது வரும். அதுதான் பொருந்தாத சொல். அடுத்து மீண்டும் ஒரு பொருந்தாத சொல். காவிரி ஒரு ஆறு, தமிழ்நாட்டில் பாயக்கூடிய ஆறு. பாலாறும் தமிழ்நாட்டில் பாயக்கூடியது.
கங்கைங்கிறாரு தமிழ்நாட்டில் கிடையாது. வைகையும் தமிழ்நாட்டில் பாயக்கூடிய, அப்போ என்னது பொருந்தாது, கங்கை தான் சரியானது. அப்போ கொடுக்கப்பட்ட எல்லாமே ஆறு தான், இருந்தாலும் தமிழ்நாட்டில் பாயக்கூடியது 3 ஆறு, 1 மட்டும் பிற மாநிலத்தில் பாயுது. இப்போ கங்கை தான் பொருந்தாத சொல். அடுத்து மீண்டும் ஒரு பொருந்தாத சொல். மாணிக்க வாசகர் யாரு? சைவ சமய பெரியோர். இந்த பேயாழ்வார், ஆண்டாள், பூதத்தாழ்வார் இவங்க 3 பேருமே யாருன்னா வைணவ சமய பெரியோர்கள். வைணவத்துல 12 ஆழ்வார்கள் இருக்காங்க, சைவ சமயத்துல 12 சைவ சமய திருமுறைகள் இருக்கு. ஓகேங்களா? அப்ப மாணிக்க வாசகர் தான் பொருந்தாத, அவர் தான் சைவ சமய. 3 பேருமே வைணவ பெரியோர்கள். பேயாழ்வார், ஆண்டாள், பூதத்தாழ்வார். வைணவம் தந்த செல்வி யாரு? ஆண்டாள். பெரிய ஆழ்வார் வளர்ப்பு மகள் யாரு? ஆண்டாள் தான். பெரிய ஆழ்வாரினுடைய வளர்ப்பு மகள் யாருன்னு கேட்டாங்கன்னா யாருன்னா ஆண்டாள். கோதை என்று அழைக்கப்படக்கூடியவர், சூடி கொடுத்த சுடற்குடி என்று அழைக்கப்படக்கூடியவர் ஆண்டாள். வைணவம் தந்த செல்வி ஆண்டாள் தான். ஓகேங்களா? அடுத்ததாக மீண்டும் ஒரு பொருந்தாத சொல். சதுரம், செவ்வகம், வட்டம் இந்த 3மே பார்த்தீங்கன்னா வடிவம். இது 1 மட்டும் நீளம்ங்கிறது அளவு. சதுரம், செவ்வக, வட்டம் வடிவம். இந்த நீளம்ங்கிறது என்னது? அளவு. அப்ப எல்லாமே பண்பு பெயர் தான். ஆனா 3 வடிவ பண்பா இருக்கு, 1 மட்டும் அளவு பண்பா இருக்கு. அப்ப நீளம்ங்கிறத என்னது? பொருந்தாத சொல். அடுத்து மரபு பிழைகளை நீக்குக. மரபு பிழைகளை நீக்குக. பாருங்க, அப்ப இந்த ஒலி மரபு, அந்த ஒலி மரபு நல்லா படிச்சுக்கணும். பறவைகள், விலங்குகளுக்கு ஒலி மரபு நல்லா படிச்சுக்கணும். எடுத்துக்காட்டா ஆடு கத்தும், யானை பிளிரும், ஆந்தை அலரும், கூகை குளரும். ஒலி மரபு கேட்பாங்க, அங்க தவறுதலா கூட சரியா கேட்கலாம். இல்ல ஆடு கத்தும், அந்த கத்துங்கிற ஆப்ஷன் வேற மாத்தி மாத்தி. யானை பிளிரும், ஆந்தை அலரும், சரியான எண்ணெய் தவறான கூட கேட்கலாம். கூகை குளரும். குரங்கு அலப்பும், கிளி பேசும். குரங்கு என்ன செய்யும்? அலப்பும். எருது என்ன செய்யும்? எருது உடைய ஒலி என்னது? எக்காலம் விடும். அப்ப மரபுப்படி நீக்கப்பட்ட வாக்கியம் எது? எருது எக்காலம் விடும் அப்படிங்கிறது தான் சரியானது. ஓகேங்களா? அதே இது வண்டு. வண்டு என்ன செய்யும்? வண்டு முரலும், புறா குணுகும். வண்டு முரலும், புறா குணுகும், கூகை குளரும், குரங்கு அலப்பும். ஓகேங்களா? அப்ப தெளிவா அந்த ஒலி மரபு தெளிவா பார்க்கணும். அதே போல விண்ணை மரபு தெளிவா பார்த்துக்கணும். இது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்ததாக பிறமொழி சொற்களை நீக்கிய வாக்கியம். நமக்கு பிறமொழி சொற்கள் அது முழுமையாக அனைத்து சொற்களும் நீக்கப்பட்ட வாக்கியம் தான் நம்ம தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பிரதாயப்படி மேரேஜ், இது கண்டிப்பா வராது. தோழிக்கு மரபுப்படி திருமணம் நடந்தது, இது வரலாம். இங்க சம்பிரதாயப்படி வராது, இங்க மேரேஜ் வராது. அப்ப என்னது? ஆப்ஷன் பி தான் சரி. தோழிக்கு மரபுப்படி திருமணம் நடந்தது, இதுதான் சரியான ஒரு விடை. அடுத்ததாக ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. இப்போ ஒருமையில அந்த வாக்கியம் எழுவாய் ஒருமையில் ஆரம்பிச்சா அந்த பயன்லையும் ஒருமையில தான் முடியும், பன்மையில் ஆரம்பிச்சா பன்மையில முடியும். அப்படிதான் நம்ம பார்க்கணும். சில வாக்கியங்களை பார்த்தா ஒருமையில் ஆரம்பிச்சா பன்மையில முடிச்சிருப்பாங்க, சில இதில் பன்மையில் ஆரம்பிச்சிருப்பாங்க ஒருமையில முடிச்சிருப்பாங்க. வலுவாக கூட அங்கே இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம். கட்டியங்காரன் களரியில் தோன்றினார், இங்க பன்மையில் இருக்கு, இது கண்டிப்பா வராது. எனக்கு ஒருமை இருக்கு. கட்டியங்காரர்கள் தோன்றியது, இது வலு, இதுவும் வராது. கட்டியங்காரனும் பாடலாசிரியும் களரியில் தோன்றினார் வருமா? தோன்றினர் தான் வரணும். கட்டியங்காரன் களரியில் தோன்றினான், ஒருமையில எதுவாய் ஆரம்பிச்சு பயனிலையும் ஒருமையிலேயே முடியுது. அப்ப இதுதான் ஒருமை பண் பிழையற்ற ஒரு தொடர். கட்டியங்காரன் களரியில் தோன்றினார். இதே கட்டியங்காரர்கள் வந்தாங்கன்னா களரியில் தோன்றினர் அப்படின்னு வரலாம். ஒருமையில் ஆரம்பிச்சா ஒருமையில பயனிலை கொண்டு முடியணும். பயனிலை ஒரே பன்மையில் ஆரம்பிச்சா பன்மையில தான் முடியணும். இவங்க ஒருமையில கட்டியங்காரன் களரி தான் இந்த 4 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்ட வாக்கியங்களை சரியான ஒரு விடை. அடுத்ததாக சந்தி பிழையற்ற தொடர். சந்தி பிழையற்ற தொடர்னா என்னன்னா கசதப மிகு, வல்லின மிகு இடங்கள், வல்லின மிகா இடங்கள். இது நம்ம தனியாவே ஒரு செஷன் பார்க்கலாம். இந்த 4 வல்லின மெய்கள் எங்கெங்க மிகும் எங்கெங்க மிகாது அப்படிங்கிற நிறைய நம்ம ஒரு இது இருக்கு, அதை பார்த்தாவே நம்ம புரிஞ்சிடும். இருந்தாலும் ஓரளவுக்கு இது என்னன்னே தெரியாம இருந்திருந்தால் கூட சந்தி பிழையற்ற எங்கெங்க சந்தி பிழையற்ற தொடர் அப்படின்னா என்னன்னா எங்கெங்க கசதப வரணும் எங்கெங்க வரக்கூடாது அதை பார்த்து நம்ம தேர்வு செய்யணும். பார்க்கலாம். மனித ஆற்றல் வள அணிவகுப்பை நம்மை பொருளாதார சாதனைகளுக்கு இட்டு செல்லும். இங்க கசடப வரணும், வல்லினம் மிகணும் அல்ல, இங்கேயும் அல்ல. இங்க பாருங்க,
மனித ஆற்றல் வள அணிவகுப்பை நம்மை பொருளாதார சாதனைகளுக்கு இட்டு செல்லும். இதுதான் என்னது மிக மிக சரியான ஒரு தொடர். அப்ப இதுதான் சந்திப்பிழையற்ற தொடர் ஆகும். ஓகேங்களா? அடுத்ததாக மீண்டும் ஒரு சந்திப்பிழையற்ற தொடர். எல்லா சத்துக்களும் கிடைக்கும்படியாக எல்லா சத்துக்களும் கிடைக்கும்படியாக நம் உணவு பழக்கம் அமைய வேண்டும். எல்லா சத்துக்களும் கிடைக்கும்படியாக நம் உணவு பழக்கம் அமைய வேண்டும். இதில் கொடுக்கப்பட்டுள்ள எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் எல்லா சத்துக்களும். ஆப்ஷன் ஏ, எல்லா சத்துக்களும் கிடைக்கும்படியாக நம் உணவு பழக்கம் அமைய வேண்டும். ஓகேங்களா? அடுத்ததாக ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன பார்த்தீங்கன்னா பனிக்கூழ். ஐஸ்கிரீமுங்கிறதுக்கு நேரான தமிழ் சொன்னாது பனிக்கூழ் தான் சரியான. பனிமலைன்னு என்ன சொல்லலாம்? ஸ்னோ மவுண்டைன். ஸ்னோ மவுண்டைன் அல்லது ஐஸ்பெர்க். ஐஸ்பெர்க் அப்படின்னு என்னது? பனிமலை அல்லது ஸ்னோ மவுண்டைன். பனிமலைன்னு என்னது? ஒர்க் ஷாப். பனிமலை என்னது? ஒர்க் ஷாப். பனிக்கூழ் என்னது? ஐஸ்கிரீம். பனிக்கூழ் ஐஸ்கிரீம். பனிமலை ஐஸ்பெர்க் அல்லது ஸ்னோ மவுண்டைன். ஒர்க் ஷாப்னா பனிமனை. ஓகேங்களா? அடுத்ததாக எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொன்னது ஒரு இந்த கணக்கு சொல்ற மாதிரி பயிற்சி கணக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி அது எக்ஸாம்பிள் என்னது? எடுத்துக்காட்டு. நடித்துக்காட்டு பாடிக்காட்டு ஓடுகிறது. எக்ஸாம்பிள் என்னது? எடுத்துக்காட்டு தான் சரியானது. அடுத்ததாக இல்லை மிக எளிமையான ஒரு கலைச்சொல் கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் எடுத்து கலைச்சொல்லை பார்த்தோன்னா வேற லெவலில் இருக்கும். அப்போ இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் அடிப்படையில் அப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அடிப்படையில் வினாக்கள் மிக எளிமையாக இருந்திருக்கு. கேட்கப்பட்டது எளிமையாக கேட்டிருக்காங்க. இப்போ அது மாதிரிலாம் நம்ம இது கூட அந்த பேட்டர்னை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்க, அந்த பேட்டர்லாம் இப்படிலாம் கேட்டிருக்காங்க. சில சமயங்களில் சில கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வரலாம். அதே சிலபஸ் அப்படிங்கிறது காமனாக தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ கிராண்ட் ஃபாதர். கிராண்ட் ஃபாதர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னது? தாத்தா. கிராண்ட் மதர் அப்படின்னா பாட்டின்னு சொல்ல போறோம். கிராண்ட் ஃபாதர் யாரு? தாத்தா தான் சரியானது. அடுத்ததாக அட்மிஷன். அட்மிஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொன்னது சேர்க்கை. அட்மிஷன் அது சேர்க்கை தான் சரியானது. ஓகேங்களா? அடுத்து மல்டிமீடியா. மல்டிமீடியா என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான சில பேர் அவசரத்தில் இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின் தான் இருக்கும். ஆனால் நம்மளால கேர்லெஸ் மிஸ்டேக் நிறைய பண்ணுவாங்க. மல்டிமீடியா ஏதாவது ஒரு தொலைத்தொடர்பு அந்த டைமிங்கில் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது ஒரு போட்டித் தேர்வு என்பதை அந்த டைமிங்கில் நம்ம எப்படி யோசிக்கிறோம், நம்மளுடைய நாலேஜ் எப்படி இருக்குது, அதுதான் முக்கியமானது. அப்போ ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். மல்டிமீடியான தொலைத்தொடர்பு நேர்முகத்தர் மறைமுகத்தர் போட்டக்கூடிய என்னது? மல்டி பல பன்முக தொடர்பு. அதுதான் சரியானது. மல்டிமீடியானது பன்முக தொடர்பு தான் சரியானது. அடுத்து சவுண்ட். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டுபிடி கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ரகரம் அப்படிங்கிறத பாத்துங்க. என்ன ரகரம் இருக்கு? மரத்துக்கு வரக்கூடிய ரகரம். அடுத்து இரத்தல், இறப்பு அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ரகரம் என்பது இறப்பு. இந்த இறப்பு. இறப்புன்னா அது இரத்தல். யாசித்தல். புரவலர்கள்லாம் வழங்கக்கூடியவங்க. இரத்தல் செய்யக்கூடிய யாரு? யாசகம் கேட்பவர்கள். அப்ப என்பது இரத்தல், யாசித்தல். என்பது இறப்பு, இரத்தல். ஆப்ஷன் சி தான் சரியானது. இந்த மாதிரி வினாக்கள்ல ரெண்டு பக்கமே சரியா பார்க்கணும். ஏதாவது ஒரு பக்கம் சரியா இந்த பக்கம் தவறா இருந்தா ஆன்சர் தப்பு தான். ரெண்டுமே எந்த ஆன்சர்ல தெளிவாக பொருந்திருக்கோ அதுதான் ஆன்சரா பார்க்கணும். ஒண்ணு மட்டும் பார்த்துட்டு போயிடக்கூடாது. ஓகேங்களா? அடுத்ததாக மீண்டும் ஒரு ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டுபிடி. அடுத்து ஆணை. ஆணை அப்படி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வரும் நகரம் 3 சொல்லினா, அடுத்து 2 சொல்லினா. முதல்ல வரக்கூடியது என்னன்னா ஆணை. இவங்க இந்த அரசு ஆணை பிறப்பித்தது அப்படின்றது கட்டளை பிறப்பித்தது. கட்டளை பிறப்பித்தது. அப்ப 2 சொல்லினா என்னது? யானை. அப்ப ஆணை அப்படின்னாலும் யானை அப்படின்னாலும் ஒன்றுதான். அப்ப ஆணை அப்படிங்கிறது என்னது? ஆணை பிறப்பித்தது என்பது கட்டளை பிறப்பித்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது யானையில நிறைய இருக்கு. களீரி என்பது என்னது? களீரி என்பது ஆண் யானை. பிடி என்பது பெண் யானை. களீரி என்பது ஆண் யானை, பிடி என்பது பெண் யானை. ஓகேங்களா? அடுத்ததாக மீண்டும் ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டுபிடி. எரி. எரி.
எரி, எரி. எரி என்பது இங்க பாத்துங்க ரகரத்தை, இங்க ரகரத்தை பாத்துங்க. இது சின்ன ரகரம் சொல்லுவோம், பெரிய ரகரம் சொல்லுவோம். அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த எரி என்பது என்னது? எரித்தல். எரித்தல் என்னது? தீ. இந்த எரி என்னது? தூக்கி எரி, தூக்கி வீசு அப்படி சொல்ற மாதிரி அந்த எரி. அப்ப அந்த பொருள் அறிந்து தெளிவாக ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தணும். எரி என்பது தீயையும், எரி என்பது தூக்கி வீசு என்ற பொருளையும் குறிக்கிறது. ஆப்ஷன் சி தான் சரியானது. அடுத்து மீண்டும் ஒரு ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டு உரி, உரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த உரி என்பது என்னது? சுழற்று. இந்த உரி என்பது தயிர் உரி. பண்டைய தமிழகத்தில் வீடுகளை பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மண் கலையங்கள் மேல ஒன்று மேல ஒன்றா வச்சிருப்பாங்க. அதான் தயிர் உரி. ஓகேங்களா? அந்த உரி தான் ரகரம், பெரிய ரகரம் தயிர் உரி. இந்த உரி ரகரம் என்பது சுழற்று என்று பொருள். ஆப்ஷன் டி தான் சரியானது. அடுத்து கரை, கரை. ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை கண்டுபிடி. இந்த கரை என்பது என்னது? ஆற்றங்கரை ஓரம். ஆற்றங்கரை அப்ப என்னது? ஆற்றின் ஓரம். அப்ப ஆற்று ஓரத்துக்கு என்ன பேரு? கரை. இந்த கரை என்பது என்னுடைய துணியில் கரை விழுந்தது. அப்ப என்னது? அழுக்கு. புரியுதுங்களா? அப்ப கரை என்பது ஆற்றின் ஓரம், ஆற்றின் கரை. கரை என்பது துணியில கரை, அழுக்கு. அடுத்து மிக்க, மிக்க முற்றுப்பெறாத எச்சவனி ஆவல பெயரச்ச விகுதி. இந்த மிக்க என்ற பெயரச்சத்தினுடைய, மிக்க என்ற சொல்லினுடைய வேர்ச்சொல். அப்ப என்னது? வேர்ச்சொல் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். வேர்ச்சொல் ஒரு கட்டளை சொல்லாகத்தான் இருக்கும். அப்ப என்னது? மிக்க அப்படின்னா மிகு. மிக்க அப்படின்னா மிகு. அதுதான் என்னது? வேர்ச்சொல். வேர்ச்சொல் எப்பவுமே நீங்களே சொல்லி பார்க்கலாம். ஒரு கட்டளை சொல்லாக, ஒரு ஆர்டர், ஒரு ஆணையாகத்தான் இருக்கும், ஒரு கட்டளை சொல்லாக தான் இருக்கும். மிக்க அப்படின்னது வேர்ச்சொல் மிகு. ஓகே. அடுத்து நட்டு, நட்டு இச்சொல் வேர்ச்சொல் என்னது? நாடா, நாட்டா கிடையாது. நட்டு என்பது என்னது? நடு. நட்டு அப்படிங்கிற சொல்லுடைய வேர்ச்சொல் என்னது? நடு. அதுதான் வேர்ச்சொல். நடு என்பது ஒரு கட்டளை. ஓகேங்களா? அடுத்து நிறுத்தாதிர். இப்ப நிறுத்தாதீர் எதிர்மறையில வருது. எதிர்மறையில வந்து நம்ம எதிர்மறையான ஒரு கட்டளை பார்க்கணும். நிறுத்தாதீர் அப்படிங்கிற வேர்ச்சொல் அது நிறுத்து. பிரிச்சுக்கலாம் பிரச்சனை. நிறுத்தாதீருக்கு வேர்ச்சொல் கட்டளை சொல் என்னது? நிறுத்து தான் கட்டளை சொல். நின்றுன்னு போட்டக்கூடாது. நின்றுன்னு வந்துடக்கூடாது. ஓகேங்களா? நிறுத்து. ஓகேங்களா? அடுத்து கல்லாமை எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்ல. கல்லாமை எதிர்மறை தொழிற்பெயரோட வேர்ச்சொல் என்னது? கல். கல்லாமையோட வேர்ச்சொல் என்னது? கல். அதான் சரியானது. ஓகே. அடுத்து படைத்தோன். படைத்தோன் படைத்தவன். படைத்தோன் சொல்ல வேர்ச்சொல் என்னது? படை. அதான கட்டளை சொல். இப்ப எந்த சொல்லு கொடுத்தாலும் வேர்ச்சொல் கேட்டா ஈஸியா கண்டுபிடிச்சு. அதே வேர்ச்சொல் கொடுத்து என்ன கேட்கிறாங்களோ அதுதான் வேர்ச்சொல் கொடுக்குறாங்க. படை அப்படிங்கிற தொழில் என்ன? படைத்தல் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? வேர்ச்சொல் எப்பயுமே கட்டளை சொல்லாத இருக்கும். ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சலாம். அடுத்ததாக ஓரெழுத்து ஒரு மொழி. ஆ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ என்பது பசுவை குறிக்கிறது. ஆ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் சரியான பொருள் பசு. இந்த ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 42 இருக்கு. அதை தெளிவாக பார்த்துக்கணும். அது இல்லாத சில எழுத்துக்கள் கூட கேட்க வாய்ப்புகள் இருக்கு. 42 நல்லா படிச்சா ஸ்ட்ராங்கா படிச்சாவே ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து நா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் நா என்பது நாக்கு. நா என்பது என்னது? நாக்கு. அடுத்து வௌ. வௌ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்னது? வௌ அப்படின்னு என்னன்னா கைப்பற்றுதல். வௌன்னு என்னது? கைப்பற்றாங்க. வௌ என்னும் அந்த ஒரு எழுத்துக்குரிய அந்த பொருள் என்னது? கைப்பற்றுதல் தான் சரியானது. அடுத்து தை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன? தை என்பது ஒரு மாதத்தை குறிக்கிறது. தமிழ் மாதங்கள்ல ஒன்று தை. அது ஒரு பூவா கிடையாது, வருடமா கிடையாது, ஆட்டமா கிடையாது. தை என்பது என்னது? ஒரு மாதம் தான் சரியானது. அடுத்து நீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி. நீ என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னிலை. நீ, நீர், நீ, வீர் அப்படின்னது முன்னிலை. நான், யான் அப்படின்னது தன்மை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? படற்கைனா அவன், அவள். படற்கைனா அவன், அவள், அவர். அதெல்லாம் என்னது? படற்கை. தன்மை என்பது என்னது? நான், யான், நாம், யாம். தன்னை குறிக்கக்கூடியது தன்மை, பிறரை குறிக்கக்கூடியது அவன், அவள், அவர். அதெல்லாம் என்னது? படற்கை. முன்னிலை என்பது நீ, நீர், நீவீர், நீங்கள். அது என்னது? முன்னிலை. ஓகேங்களா? வியங்கோல் வேண்டும் என்ன வரும்? வியங்கோல்னாக்கா ஈய, ஈயர். வாழ்த்துதல், வேண்டுதல், வைத்தல், விதித்தல் இது போன்ற தொடர்களை வரக்கூடிய வியங்கோல் வேண்டும் ஈய, ஈயர் அப்படி விதியில பெற்று வரும். அப்ப நீ என்பது என்னது? முன்னிலை தான் சரியானது. அடுத்து கடை.
கடை என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் கேட்கிறாங்க. அப்ப வேர்ச்சொல் கொடுத்துட்டாங்க, கடை அப்படின்னு ஒரு கட்டளை சொல் வேர்ச்சொல். கடை என்ற வேர்ச்சொல்லுடைய தொழிற்பெயர் கேட்கிறாங்க. அப்ப கடந்து அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா? கடந்துன்னு என்னது? வினையச்ச விகுதி. அப்படிங்கிறது பெயரச்ச விகுதி. கடந்தவன் அப்படின்னா வினையாளனையும் பெயர். கடந்தவன் என்னது? வினையாளனையும் பெயர். கடவுள் அப்படின்னா என்னது? அதுதான் தொழிற்பெயர். ஒருவேளை நம்ம கடவுள் என்பது தொழிற்பெயராக தெரியாமல் இருந்தா கூட அதுதான் ஆன்சர் நீங்க கண்டிப்பா அனுமானிக்க முடியும். ஏன் அப்படின்னா கடந்து கண்டிப்பா தொழிற்பெயர் வருமா? வராது. ஏன்னா அது வினையச்ச விகுதி. கடந்த பெயரச்ச விகுதி. கடந்தவன் வினையாளனின் பெயர். கடவுள் என்னது? அதுதான் தொழிற்பெயர். அப்ப கடவுள் என்ற தொழிற்பெயரோட வேர்ச்சொல் கேட்டா கடை, இல்ல கடை என்ற வேர்ச்சொல்லுடைய தொழிற்பெயர் கேட்டா கடவுள். எப்படி தொழிற்பெயர் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நிறைய தொழிற்பெயர் விகுதிகள் சில சொற்கள் சில எழுத்துக்களை கொண்டுதான் அதிகமாக முடியும், சிலது மட்டும் வித்தியாசமா இருக்கும். அப்ப தொழிற்பெயர் எது எதுல முடியும் அப்படி தொழிற்பெயர் விகுதிகள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிக எளிதாக தொழிற்பெயரை கேட்டாங்கன்னா ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அப்ப சொற்களுடைய விகுதிகள்ல கண்டு பார்த்தாவே தொழிற்பெயரை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப எந்தெந்த விகுதிகள் நல்லா படிச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தல். பெரும்பாலான தொழிற்பெயர் விகுதி எதுல இருக்கும் பார்த்தீங்கன்னா தல். அடுத்து அல். இப்ப எடுத்துக்கிட்டா பாடுதல், படித்தல், ஆளல், அல் அல். அடுத்ததாக ஆற்றம். ஆற்றம் என்பது என்னது? தொழிற்பெயர் தான். அடுத்து ஐங்கிறது அங்க டைரக்டா முடியாது, அது பிற உயிர்மை எழுத்தாக வரும். அப்படி வந்தாலும் என்னது? ஐயில முடியும் போது தொழிற்பெயர் விகுதி. அப்ப தொழிற்பெயர் தான். அடுத்ததாக கை, வாழ்க்கை. அடுத்து வை. அடுத்து மதி. அடுத்து தூ, மை, கூ, பூ, தீ, சி. மகிழ்ச்சின்னு சொல்றோம். சி மகிழ்ச்சின்னு என்னது? தொழிற்பெயர் தான். அடுத்து வி, கல்வி அப்படி சொல்றோம். கல்வி என்னது? அதுவும் தொழிற்பெயர் தான். ஊ, உள், காடு. இது மாதிரி விகுதிகள் வந்தால், பிற சொற்களோடு சேர்ந்து இந்த எழுத்துக்கள்ல முடியக்கூடிய விகுதிகள் வந்தால் அது தொழிற்பெயரை நம்ம கொள்ளலாம். அப்ப இப்ப உள் அப்படின்னது வந்துருச்சா? கடவுள். அப்ப என்னது? தொழிற்பெயர். தொழிற்பெயர் விகுதி என்னது? தல், அல். இதுதான் அதிகமா இடம்பெறும். அடுத்து வித்தியாசமானதை நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. ஐ, கை, வை, மதி, தூ, மை, கு, பூ, தி, சி, வி, ஊ, உள், ஈ, காடு. இது போன்ற எழுத்துக்கள் கொண்ட விகுதிகள் வரும்பொழுது அது இலக்கண குறிப்பு தொழிற்பெயராக நாம் கொள்ளலாம். ஓகேங்களா? அடுத்ததாக போ என்னும் வேர்ச்சொல்லினுடைய தொழிற்பெயர் கேட்கிறாங்க. போ என்னும் வேர்ச்சொல்லுடைய தொழிற்பெயர் சொன்னோமா? கூ வந்துச்சா விகுதி அப்படின்னாது போக்கு. என்ன சார் போனான்லாம் தொழிற்பெயர் வர. போனா என்பது என்னது? வினைமுற்று. போனவன் வினையாளன் பெயர். போக்கிய பெயரச்ச விகுதி. அப்ப போக்கு விகுதி நம்ம பார்த்துருக்கோமா? விகுதியை பார்க்காமல் இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் குழப்பமா இருக்கும். இங்க நம்ம பார்த்தோம்னா இங்க கூ இருக்கு. அப்ப என்னது? போக்கு அப்படின்னு ஈஸியா விடையை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப போ என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் போக்கு. அடுத்து ஏற்று என்னும் வேர்ச்சொல்லினுடைய வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க. ஏற்று பார்த்தீங்கன்னா ஏற்றவர்ம வர. ஏற்றவர்ம இங்க பார்த்தீங்கன்னா ஏற்றவன், ஏற்றார் ரெண்டுமே வர மாதிரி தான் இருக்கு. உங்களா நமக்கு விடை கொடுத்துருக்கிறது ஏற்றார் கொடுத்துருக்காங்க. ஏற்றார், ஏற்றவன், ஏற்றவள் எல்லாமே வினையாளனி பெயர் தான். ஆனால் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொடுக்கப்பட்ட தெரிவுகள்ல ஏற்றார் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? வினையாளன் பெயர். ஏற்றவனும் வரலாம். ஏற்றார் என்பதுதான் நம்ம கொடுக்கப்பட்ட தெரிவுகளில் கொடுத்துருக்காங்க. அடுத்து துற என்ற வேற்றுமை வினையாளன் என்னது? துறந்தார், துறந்தார், துறந்தவர், துறந்தவன், துறந்தவள் அப்படிங்கிறதும் வரலாம். ஓகேங்களா? துறந்தார் அப்படிங்கிறது விடை குறிப்புகள்ல இருக்கு. ஓகேங்களா? வினையாளன் பெயர் பார்க்கும் டீட்டெயில்டா பார்க்கலாம். அடுத்து நடை என்னும் வேர்ச்சொல்லினுடைய வினை எச்சம். வினை எச்சம் என்பது முற்றுப்பெறாத எச்ச வினை. அந்த எச்ச வினையோட விகுதி ஈ அல்லது ஊல முடிஞ்சு வினையை கொண்டு முடிஞ்சா அது வினையச்சம். என்னது? நடந்து. வினையச்சம். நடந்த என்னது? ஆவல இருக்கு. அப்ப பெயரெச்சம். நடந்தவன் வினையாளனின் பெயர். நடந்தான் வினை முற்று. அப்ப என்னது? வினையச்ச விகுதி. வினையச்ச விகுதி எப்பயுமே ஈ அல்லது ஊல தான் இருக்கும். ஆவல இருந்தா அது பெயரெச்சம். அப்ப நடை என்னும் வேர்ச்சொல்லி வினையச்சம் நடந்து. இப்ப நடந்து என்ற வினையச்சத்துடைய வேர்ச்சொல் நட. அவ்வளவுதான். அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர். இங்க பாத்தீங்கன்னா இப்ப அகர வரிசை என்பது முதலாக நாம் பார்க்கக்கூடியது உயிரெழுத்துக்கள், அடுத்து ஆயுதம், மெய்யெழுத்துக்கள், உயிர்மை. இங்க பாத்தீங்கன்னா எந்த அடிப்படையில கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்களுடைய வரிசை முறையில கொடுத்துருக்காங்க. வேற வழியே இல்லை. நம்ம உயிர்மை எழுத்து வரிசையிலே நம்ம பார்த்தே ஆகணும்.
பாருங்க, உயிரெழுத்து வரிசை கிடையாது, மெய்யெழுத்து வரிசை கிடையாது, உயிர்மெய் எழுத்து வரிசையில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம். அப்போ இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, ஞா. அதுக்கப்புறம் அதே வரிசையில் நம்ம பார்த்துக்கலாம். நா, யா, வா. ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் பி, ஞானம், நன்மை, யவனர், வழங்கு. அடுத்து மீண்டும் ஒரு அகர வரிசை, சொற்களை சீர் செய்க. இங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கூ அப்படிங்கிறதுல கூ கூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா கூ கூ அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏ அல்லது பி தான் வருவதற்கு வாய்ப்பு. ஏன்னா இங்க எல்லாம் லாஸ்ட்ல முடியுது, இங்க இது வராது. அப்ப இதுல எது ஃபர்ஸ்ட் வரும்? ரகரம் தான் வரும். குரத்தி, குறவன், குயில், கூட்டம். ஓகே, குரத்தி இத்து, அடுத்து வகரம், அடுத்து குயில் யகரம். ஓகேங்களா? அடுத்து கூட்டம், இதுதான் சரியானது. ஓகேங்களா? ஏ இங்க குயில் வராது, என்ன யகரங்கிறது லாஸ்டா தான் வரும். ஓகேங்களா? யாரெல்லாம் வரல, ரகரம் முன்னாடியே வந்துடும். இந்த வினாவில் குரத்தி, குறவன். ஓகே, இதில் வந்து ஏ தான் வரும். இப்போ இரண்டாவது எழுத்து நம்ம பார்க்கும் பொழுது யகரம், என்ன ரகரங்கிறது 17வது எழுத்து தானே வரும். அப்போ குயில், குரத்தி, குறவன், கூட்டம். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஓகே, அடுத்ததாக அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இங்க பார்த்தீங்கன்னா சாவுடைய வர்க்க முறை கொடுத்துருக்காங்க. சா, சா, சி, சி. அதுபோல் இதில் பார்த்தா எது வரும் பார்த்துக்கோங்க. சா, சா, சி, சி, சே, சே, சி. இப்போ என்ன வரும்? கண்டிப்பாக ஏ வருமா? வராது. சி, ஈ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஆ இருக்கு, சேவல். இதுதான் சரியாக வர வாய்ப்பு இருக்கு. சா, சா, சி, சி, சே, சே, சே. சாவி, சீரகம், செம்பு, சேவல். ஓகே, அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இங்க பாருங்க, இதுவும் அதே போலதான் உயிர்மை எழுத்து வரிசையில் தான் கொடுத்துருக்காங்க. இட்டு, பா, அடுத்து மா, அடுத்து யா, அடுத்து வா. இதுதான் வந்து சரியாக வரும் இதில். ஏன்னா இங்கே முதலாவதாக வா வராது, யாவும் வராது. ஓகேங்களா? இங்கே யா இங்கே வந்துருச்சு, இது வராது. அப்போ ஆப்ஷன் டி தான், பட்டம், மனம், யானை, வட்டம். ஓகேங்களா? இப்போ எப்படி கொடுத்துருக்காங்களோ அகர வரிசை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுக்கும்போது அதுக்கேற்ற போல் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மீண்டும் ஒரு அகர வரிசை சொற்களை சீர் செய்ய. நான் 5 கொஸ்டின் கேட்குறேன். இப்போலாம் 1 அல்லது 2 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா ஒரு வரிசையாக ஒரு பொறுத்துக்காக 5 சந்திப்பிலையா 5, ஒருமை பன்மை பிழையா 5, அகர வரிசையா 5, இப்படி தான் கேட்டிருக்காங்க. பாருங்க, இங்க காங்கிற வரிசையில் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன வரும்? கக்குதல், காய்க்கு திரும்ப ஒரு இக்கு வருது, கக்குவான், கஞ்சி, கற்கண்டு. ஓகேங்களா? காவலையே வந்து இக்கு, இக்கு, கஞ்சி, கற்கண்டு. இதுதான் ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஓகேங்களா? அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்கு. இந்த 4 வாக்கியங்களை சொற்களை மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க. எந்த வாக்கியம் சரியாக பொருள் புரிந்து கொள்ளக்கூடியதாக ஒழுங்கான சொற்றொடராக நம்ம பார்க்கணும். ஈஸியாக 4 வார்த்தைகள் சும்மா நீங்கள் ஓரளவு வாசித்து பார்த்தாலும் ஈஸியாக விரும்பி படித்தால் வெற்றி வருவான், அதான் சரியானது. மித்ததை பாருங்க, பெறுவான், வெற்றி, படித்தால் விரும்பி வருமா? படித்தால் பெறுவான், விரும்பி வெற்றி வருமா? வராது. வெற்றி படித்தால் விரும்பி பெறுவான். வெற்றியை படிக்க முடியும், விரும்பி படித்தால் வெற்றி பெற முடியும். விரும்பி படித்தால் வெற்றி பெறுவானுங்கிறதா சரியான ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடர். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்த சொற்றொடர். இது நம்ம ஏற்கனவே கேட்டது. யாதும் ஊரே யாவரும் கேளீர். எங்க இருக்கு பார்த்தா போதும். இது எங்க இருக்கு? யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதர வாரா. எங்க இருக்கு? எந்த நூல்ல இருக்கு? புறநானூறு. ஆசிரியர் யாரு? கணியன் பூங்குன்றனார். ஆசிரியர் யாரு? கணியன் பூங்குன்றனார். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதர வாரா. ஆசிரியர் கணியன் பூங்குன்றனார். இருக்கக்கூடிய நூல் எது? புறநானூறு. ஓகே, அடுத்ததாக சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. திருக்குறள் தான். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பலி. அப்ப என்னது? ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை தான் சரி.
என்றார் வள்ளுவர். இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா சொற்கள் மாறி தான் இருக்கும். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொல்றோம். இதெல்லாம் நம்ம திருக்குறள் ஒரு பாடல இருந்து கூட மாத்தி கேட்பாங்க. இப்ப நம்ம ஏதோ ஒரு வாக்கியம் மாதிரி ஈஸியா கண்டுபிடிச்சிடும். நீங்க அந்த திருக்குறள் பாடல் கேட்டா கொஞ்சம் குழப்புற மாதிரி ஆயிடும். பாடல்களும் நல்லா படிச்சு பாருங்க. உயர்வு தாழ்வுகள் பாராட்டக்கூடாது, பிறப்பினால் வராது. பிறப்பினால் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது, இது சரியான ஒரு ஆன்சர். பாராட்டக்கூடாது, தாழ்வு உயர்வு இது அப்ப முறையான வாக்கியம் அல்ல. அப்ப என்ன இருக்கு? பிறப்பினால் உயர்வு தாழ்வுகள் பாராட்டக்கூடாது அப்படிங்கிறதா சரியான ஒரு சொற்றொடர். அடுத்ததாக மீண்டும் ஒரு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. தாயை கண்ட சேய போல, அதான் கரெக்ட். தாயை கண்ட செய்ய போல, கண்ட செய்ய போல வராது. செய்ய போல தாயை கண்ட, தாயை செய்ய போல வரல, தாயை கண்ட செய்ய போல அப்படிங்கிறது ஒழுங்கான ஒரு சொற்றொடர். அடுத்து அசைதல். பெயர் சொல்லு வகை என்னது? பெயர் சொல்லு 6 வகை இருக்கு. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், பண்பு பெயர், சினைப்பெயர், தொழிற்பெயர். அப்ப தல் விகுதி அப்ப என்ன? அது ஈஸியா கண்டுபிடிச்சலாம். தொழிற்பெயர் அப்ப தொழில் விகுதியை பார்த்தாவே அந்த மாதிரி விகுதி வந்தா ஈஸியா. அசைதல், ஆடுதல், பாடுதல், படித்தல், நடித்தல், ஓடுதல் என்னது? தொழிற்பெயர் தான். அந்த விகுதி இருக்கு. தல் விகுதி அல் விகுதி வந்தா என்னது? தொழிற்பெயர். அது இல்லாமல் சில விகுதிகள், சிறப்பு பெற்ற விகுதிகளும் இருக்கு. பொருட்பெயர் ஒரு பொருளை குறிக்கும், காலப்பெயர் ஒரு காலத்தை குறிக்கும். பண்பு பெயர் என்பது நிறம், சுவை, அளவு, வடிவம், குணம். நிறம், சுவை, அளவு, வடிவம், குணத்தை குறிக்கக்கூடியது பண்பு பெயர். அப்ப அசைதல் என்பது என்னது? பெயர் சொல், தொழிற்பெயர் தான் சரியானது. அடுத்து அழுகை. கை கை விகுதி இருக்க. அப்ப அழுகை என்பது என்னது? தொழிற்பெயர் தான். அழுகை என்பது என்னது? தொழிற்பெயர். ஒரு நிறமா, சுவையா, அளவா, வடிவம் கிடையாது. தொழிற்பெயர் தான் சரியான. விகுதியை கூட நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து மரம். மரம் என்ற பெயர் சொல்ல என்ன வரும்? மரம் என்பது என்னது? ஒரு பொருள் பெயர். மரம் என்பது என்னது? ஒரு பொருள். ஓகேங்களா? அடுத்து கண் என்னும் பெயர் சொல்லின் வகை. கண் என்பது என்ன? கண் என்பது ஒரு பொருள். நம்ம கண் என்பது என்னது? ஒரு உறுப்பு. கண் என்பது என்னது? ஒரு உறுப்பு. அப்ப உறுப்பை வந்து தாவரங்கள் உறுப்போ, விலங்குகளோட உறுப்போ, மனையோட உறுப்போ வந்து என்னது? அது சினைப்பெயர் தான் சரி. உறுப்புகளை பற்றி சொல்ல தாவர ஒரு இலை, பழம், தண்டு, வேர், கண், காது, மூக்கு இது போல வந்து என்னது? உறுப்புகளின் பெயரை குறித்தால் அது சினைப்பெயர் தான். அடுத்து செம்மை. அப்புறம் நிறம் செம்மையா இருக்கு, ஒரு அது சிவப்பு நிறத்துல செம்மைன்னு சொல்றோம். என்னது? பண்பு பெயர். ஓகேங்களா? அப்ப நிறம், சுவை, அளவு, வடிவ, குணத்தை குறிக்கக்கூடியது பண்பு பெயர். அடுத்து நீள் புகழ். நீள் புகழ், நீண்ட புகழ், நீளுகின்ற புகழ், நீளும் புகழ். ஓகேங்களா? அப்ப 3 காலங்களும் மறைந்த என்னது? 3 காலங்கள் மறைந்து வரும் என்னது? அதுதான் வினைத்தொகை. காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகை. காலம் கறந்த, கறந்த என்பது மறைந்த அப்படின்னு பொருள். காலம் கறந்த பெயரச்சமே என்னது? வினைத்தொகை. அப்படி எந்த நூல்ல சொல்றாங்க? பவனந்தியாருடைய நூல் நன்னூல். காலங்கறந்த பெயரச்சம் எது? நன்னூல். சரி, காலங்கறந்த பெயரச்சம் வினைத்தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய நூற்பா நன்னூல் நூற்பா. ஓகேங்களா? அடுத்ததாக வண்டர் என்பது இலக்கண குறிப்பு என்னன்னா, வண்டர் என்பது போலிதான். ஆனா முதற் போலியா, இடைப்போலியா, கடைப்போலியா என்னது? கடைப்போலி. போலி என்பது என்னன்னா, ஒரு சொல்லினுடைய முதலெழுத்தோ, இடையிலோ, இறுதி எழுத்து மாறினாலும் பொருள் மாறாது, அதுதான் போலி. இங்க கொடுக்கப்பட்ட வண்டர் என்பது என்ன பார்த்தீங்கன்னா கடைப்போலி. இதுதான் சரியானது. அடுத்ததாக பெருமணல். பெருமணல் பெருமணல் என்ன வரும்? வினைமுற்று வருமா? இல்லை. தொழில் பேரா? இல்லை. பெரிய மணல், பெருகின்ற அப்படி வருமா? வினைத்தொகை வருமா? வராது. காலம் மறைஞ்சிருக்கு. இல்லை. என்னது? பண்பு தொகை. பெருமையை உடைய மணல் அப்படின்னு வரலாம். ஓகேங்களா? அப்ப மை விகுதி மறைந்து வரும். மை விகுதி மறைந்து வந்து ஆகிய ஆன அப்படிங்கிற சொல் உறுப்புகள் மறைந்து வந்தாலும் என்னது? பண்பு உறுப்புகள் மறைந்து வந்தால் பண்பு. மை விகுதிங்கிறதும் ஆகியான உறுப்புகள் மறைந்து என்னது? பண்பு தொகை தான் சரியானது. அடுத்து பொலிமலை. பொலிந்த மலை, பொலிகின்ற மலை, பொலியும் மலை. அப்ப 3 காலங்களும் மறைந்து வந்து என்ன சொல்றோம்? காலங்கறந்த பெயரச்சம் வினைத்தொகை. ஓகேங்களா? விகுதி இடையில இறுதி மறைஞ்ச உண்மை தொகை. ஓம உறுப்பு மறைஞ்சு வந்தா அது ஓமை தொகை. ஓகேங்களா? அடுத்து யார் யார் என்பது இலக்கண குறிப்பு என்னது? அதாவது வந்த சொல்ல மீண்டும் மீண்டும் வந்தும் பொருள் தந்தால் அதை என்ன சொல்லலாம்? அடுக்குத்தோட சொல்லலாம். பொருளே இல்லை. சலசல, சலசல, பல பல, மட மட இப்படிலாம் வருது.
ஆனா இரட்டை சொல்லாக மட்டும்தான் இருக்கு. ஆனா பிரித்தால் பொருள் தலை பிரிச்சு பார்க்க சலத்துக்கு பொருள் இருக்க இல்ல, பல பொருள் இருக்கு இல்ல. அப்ப இரட்டை சொல்லாக மட்டும்தான் வரும், பிரித்தால் பொருள் தராது. அது இரட்டை கிளை. இரட்டை சொல்லாக வரலாம், 2 சொற்கள் வரலாம், 3 சொற்கள் வரலாம், 4 சொற்கள் வரலாம், 4 டைம் கூட அடுக்கி வரும். எந்தெந்த நிலையில் அசைநிலை, இசைநிலை, அச்சம், சினம், மகிழ்ச்சி, விரைவு, இது போன்ற நிலைகள்ல வரும் அடுக்கு தொடர் 4 முறை கூட அடுக்கி வரலாம். ஆனால் பிரித்தால் பொருள் இருக்கு, அதுதான் அடுக்கு தொடர். அடுத்து விடைக்கேற்ற வினா. இந்த விடைக்கேற்ற வினா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். விடையில என்ன இருக்கு அதுல இருந்து தான் நம்ம வினாவை உருவாக்கணும். கலம்பகத்திற்கு 18 உறுப்புகள் உண்டு. கலம்பகத்திற்கு எத்தனை உறுப்புகள் உண்டு அப்படி வினாவை கேட்ட அப்படின்னா அது விடை என்னதான் இருக்கு, கலம்பகத்திற்கு 18 உறுப்புகள் உண்டு, அவ்வளவுதான். வேற எதுவுமே பார்க்கக்கூடாது. விடையிலேயே வினாவும் இருக்கும். ஓகேங்களா, அப்படிதான் நம்ம பார்க்கணும். அதே போல கொஸ்டின் தான். சீத்தலை சாத்திரன் பாடிய காப்பியம் மணிமேகலின் வரலாறை கூறுகிறது. அப்ப சீத்தலை சாத்திரன் பாடிய காப்பியம் யாருடைய வரலாற்றை கூறுகிறது அப்படின்னா அது மணிமேகலின் வரலாற்றை. அப்ப யாருடைய என்ற வினாவுக்கு விடைதான் மணிமேகலையின் வரலாற்றை கூறுகிறது. ஓகேங்களா. அடுத்து மீண்டும் ஒரு விடை கேட்ட வினா. கன்னியாகுமரி இந்தியாவினுடைய தென் முனையில் அமைந்துள்ளது. கேட்கிறாங்க, கன்னியாகுமரி இந்தியாவின் தென் முனையில் அமைந்துள்ளது. அப்ப தென் முனையில் அமைந்துள்ளது எது அப்படின்னு வருமா, வராது. கன்னியாகுமரி எங்கு அமைந்துள்ளது வருமா, பார்க்கலாம். கன்னியாகுமரி திசை எது, இந்தியாவின் எம்முனையில் கன்னியாகுமரி உள்ளது. இந்தியாவின் எம்முனையில் அமைந்துன்னா இது வரும். தென்முனை பொதுவாக இந்தியாவின் எம்முனையில் கன்னியாகுமரி உள்ளதுன்னா இந்தியாவின் எம்முனையில் கன்னியாகுமரி உள்ளது. கன்னியாகுமரி இந்தியாவின் தென்முனையில் அமைந்துள்ளது, இதுவும் வரலாம். ஆனா இங்க பாருங்க, கன்னியாகுமரி எங்க தான் விடை. கன்னியாகுமரி எங்க அமைந்துள்ளது, கன்னியாகுமரி இந்தியாவின் தென்முனையில் அமைந்துள்ளது. அப்ப மிக சரியான விடையை நாம் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி நாம் பார்க்கலாம். கன்னியாகுமரி எங்க அமைந்துள்ளது, கன்னியாகுமரி இந்தியாவின் தென்முனையில் அமைந்துள்ளது. ஓகே. இன்னும் ஒரு விடை கேட்ட. மணிமேகலைக்கு மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு. அப்ப மணிமேகலைக்கு வழங்கப்படும் வேறு பெயர் யாது, மணிமேகலைக்கு மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு. அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓகே. அடுத்ததாக நீதி நூல்கள் தலை சிறந்தன திருக்குறளும் நாலடியாரும் ஆகும் சொன்ன. அப்ப நீதி நூல்கள் தலை சிறந்தன எவை, நீ தலை சிறந்தன திருக்குறளும் நாலடியாரும் ஆகும். அவ்வளவுதான். ஓகே. அடுத்து என்னை காலை கதிரவன் உதிக்கும் காட்சி. ஆச்சரியக்குறி இருக்கு. அப்ப ஆச்சரியக்குறி இருக்கக்கூடிய அந்த வாக்கியம் எவ்வகை வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம். அவ்வளவுதான். என்னை காலை கதிரவன் உதிக்கும் காட்சி அப்படின்னு அந்த வியப்பா சொல்றது என்னது, உணர்ச்சி வாக்கியம். அடுத்ததாக தமிழின் இனிமை அனைவரும் அறிவரோ, தமிழுடைய இனிமை அனைவரும் அறிவரோ எவ்வகை வாக்கியம், ஒரு அறிவரோ அப்படி ஒரு வினாவா சொல்றாங்க. அப்ப என்னது, வினா வாக்கியம். தமிழுடைய இனிமை எல்லாத்துக்கும் தெரியுமா, அனைவருக்குமே அறிந்திருக்காங்களா, அனைவரும் அறிவரோ அப்படின்னு வினாவை சொல்லக்கூடியதால இது வினா வாக்கியம். நான் இலக்கணம் படித்தேன். படித்தேன் என்பது ஒரு நேர்மறை வாக்கியம். அப்ப என்னது, உடன்பாட்டு வாக்கியம். அதுதான் சரியானது. நான் இலக்கணம் படித்தேன், உடன்பாட்டு வாக்கியம். அடுத்து கம்பன், வள்ளுவன், இளங்கோ ஆகியோர் இயற்கையை போற்றினர் எவ்வகை வாக்கியம். இப்ப ஒரு எழுவாய் ஒரு பயனை கொண்டு முடியலாம், இல்லது 1, 2, 3 எழுவாய்களும் ஒரு பயனிலை கொண்டு முடிச்சு அது என்ன வாக்கியம், தனி வாக்கியம்தான். ஓகேங்களா. அப்ப தனி வாக்கியம் தான் சரியானது. அடுத்து பாரதி பொம்மை செய்தால். பாரதி பொம்மை செய்தால் அப்ப என்னது, பாரதி பொம்மையை செய்தால் அப்படின்னு என்ன சொல்லலாம், செய்வினைன்னு சொல்லலாம். அப்ப பாரதி பொம்மை செய்தால் அப்ப என்ன சொல்லலாம், இத செய்தான். இங்க இங்க வேற்றுமை உறுப்பு கொடுக்கல, பொம்மையை நம்ம கொடுத்துருக்கணும், கொடுக்காதனால இதுக்கு செய்வினை வாக்கியம் தான் வரும். ஓகேங்களா. இப்போ தன்வினை பிறவினை பார்த்தீங்கன்னா அது இப்போ கற்றான், கற்பித்தான், அந்த மாதிரி வந்தது தன்வினை பிறவினை. பாரதி பொம்மையே செய்தால் வந்திருக்கணும் அப்படின்னா செய்வினை தான். பொம்மை பாரதியால் செய்யப்பட்டது அப்படின்னா செய்யப்பட்ட வினை. அடுத்து செய்வினை சொற்றொடரை கண்டறிக. செய்வினை சொற்றொடரை கண்டறிக. செய்வினை என்பது 2ஆம் வெற்றி வரும் கண்டிப்பா வந்துடும். அறிவியல் அறிஞர்கள் செயற்கைக்கோளை விண்ணில் ஏவினர், இதுதான் கரெக்ட். ஏவப்பட்டது வருமா, வராது. அறிவியல் அறிஞர்கள் செயற்கைக்கோளை விண்ணில் ஏவினர். அடுத்து செய்யப்பாட்டு வினை 3ஆம் வேற்றுமை வரும், படுபட்டது அல்லது பெறுபெற்றது என்று முடியும். கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டாரால் இயற்றப்பட்டது, படுபட்டது, பெறுபெற்றது, செய்யப்பாட்டு வினை 3ஆம் வேற்றுமை வரும். ஓகேங்களா.
அடுத்து மீண்டும் ஒரு செய்யப்பாட்டு வினை. பாடம் ஆசிரியரால் நன்றாக கற்பிக்கப்பட்டது. பாடம் ஆசிரியரால் மூன்றாம் வெற்றி பெறு போறது படுபட்டது அல்லது பெரு பெற்றது வந்தால் செய்யப்பாட்டு வினைதான். அடுத்து பிறவினை தொடரை கண்டுபிடிங்க. பிறவினை தொடரை கண்டறிக. சோறு ஊட்டுவித்தால், கற்பித்தால், செய்வித்தான் அப்படின்னு வந்து அது பிறவினை தான். தாய் குழந்தைக்கு சோறு ஊட்டினால் வராது, ஊட்டுவித்தால் என்னது பிறவினை. ஓகேங்களா. தன்வினை. கோதை திருக்குறளை கற்பித்தால் வந்தால் பிறவினை. நமக்கு என்ன கேட்குறாங்க? தன்வினை. அப்ப என்னது? கோதை திருக்குறளை கற்றால் என்னது? தன்வினை. அடுத்து பாருங்க, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான ஓமை. அன்னநடை கற்க போய் தன்னடையும் இழந்தார் போல. அப்ப தன்னடையும் இழந்தார் போல என்னது? இழப்பு தான். அதுலயே வந்துடுது, ஓரளவுக்கு நம்ம புரிந்து கொள்ள முடியும். அன்னநடை கற்க போய் தன்னடையும் இழந்துட்டேன் அப்படின்னது இழப்பு. சிதறிய முத்து போல. சிதறிய முத்து போல அப்படி என்னன்னா, சிதறிய முத்துக்கள் போல என்னது? நிலையானதா? இல்லை, கடினம் இல்லை, உறுதி இல்லை, நிலை இல்லாதது. சிதறிய முத்துக்கள் நிலை இல்லாதது அப்படிங்கிறத ஓமை. அடுத்து விரலுக்கு இறைத்த நீர் எப்படி இருக்கும்? ஒரு பயனில்லாம தான் இருக்கும். அப்ப என்னது? பயனற்று போதல். விரலுக்கு இறைத்த நீர் எப்படி இருக்கும்? பயனற்று போதல். பசுமரத்தாணி போல. நாங்க படித்த தமிழ் பாடம் முழுவதும் பசுமரத்தாணி போல என்னுடைய மனதில் பதிந்தது அப்படின்னு சொல்றோம். அப்ப என்னது? தெளிவா பதிஞ்சிருச்சு. அப்ப என்னது? தெளிவு. பகலவனை கண்ட பனி போல. பகலவனை கண்ட, பகலவன் என்ன? சூரியன். சூரியனை கண்ட பனி போல என்னது? விலகுது. என்னது? துன்பம் நீக்குதல். நமக்கு இருக்கக்கூடிய துன்பம் பகலவனை கண்ட பனி போல, பகலவனை கண்ட பனி போல விலகிடும், துன்பம் நீங்கிடும் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அடி எதுகை. பளிமலை தெய்தியே வாக்கத்தில் சார்ந்தோர் கலிநல் உறகுவை, களி நல் உறவே தலை. அப்ப பலி களி. அப்ப எதுகை என்பது இரண்டாம் எழுத்து தம்மூல அளவத்து ஒன்றி வருவது. பலி களி எங்க இருக்குன்னு பாருங்க. பளிமலை களிநல், இதுதான் அடி எதுகை. எதுகை என்பது இரண்டாவது எழுத்து தம்மூல அளவத்து ஒன்றி வருவது. அப்ப ஆப்ஷன் சி தான் சரியானது. அடுத்து சீர்மோனை. சீர்கள்ல முதலெழுத்து ஒன்றி வருவது சீர்மோனை. மா மா மனையகம் மணி மேகலை தான் அப்படிங்கிறது எங்க இருக்கு? ஆப்ஷன் பி. ஏன்? முதலெழுத்து ஒன்றி வருவது தான் மூனை. இந்த சீர்கள் நம்ம ஒரு அடியில் பார்க்கும்போது சீர்மோனைன்னு சொல்றோம். அடுத்து மீண்டும் ஒரு சீர்மோனை. பல் சான்றீரை, பல் சான்றீரை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன வரும்? சீர்மோனை பா பா. அப்ப எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ தான், பல்சான் பல்சான். ஓகே. அடுத்து அடி இயைபு. இயைபு என்பது இறுதி சீர்கள் தம்மூல அளவுக்கு ஒரே மாதிரி, அந்த எழுத்துக்கள் ஓசைகள் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க. அடி இயைபு. வேண்டும் வேண்டும். அப்ப இதுதான் அடி இயைபு. முதல் சீர்கள் முரண்பட்டு இருந்தால் அது முரண். இறுதி சீர்கள் அளவுத்து ஒரே எழுத்து ஒரே ஓசையாக இருந்தால் அது இயைபு. அப்ப என்னது? வேண்டும் வேண்டும் என்பதுதான் அடி இயைபு இந்த கொடுக்கப்பட்ட பாடல் அடியில. அடுத்து அடி இயைபு பாருங்க, திரும்ப ஒரு அடி இயைபு. கண்ணலடா என் சிற்றூர் என்போ நுள்ளம் கடுகுக்கு நேர்முத்த துவரை உள்ளம். உள்ளம் உள்ளம். அப்ப உள்ளம் உள்ளம் எங்க இருக்கு? ஆப்ஷன் பி. ஓகேங்களா. இது அடி இயைபு. இயைபு என்பது இறுதி சீர்கள்ல ஒரே மாதிரி இருக்கும். அது அதே எழுத்தாக இருக்கலாம், ஒரே மாதிரி ஆடும் பாடும் அதே மாதிரி ஒரு ஓசையாக இருக்கலாம், இல்லை அதே மாதிரி சொற்களாக இருக்கலாம். உள்ளம் உள்ளம் இதே மாதிரி இருந்தால் அது அடி. முதல் சீர்களை எதிர்ச்சொல்லாக முரண்பட்டு இருந்தால் அது முரண். முதலெழுத்து ஒரே மாதிரி இருந்தது வந்து அடி எழுத்து சீர்கள், அது மோனைன்னு சொல்றோம். இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் தமிழ் அளவு ஒன்றி வந்தால் எதுகை. அளபடை என்பது முதல் சீர்கள் அளபடுத்தி இருப்பது, அது அளபடை. ஓகேங்களா. அப்போ ஓகே, இப்போ நம்ம பார்த்துருக்கோம் 2012 இந்து சமய அறநிலையத் EO கிரேட் 1 அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.